பெருமாள் முருகன் சிறுகதைகள். புகை உருவங்கள். வாசிப்பது சந்தீப். அவர்களுடைய எல்லை ஆக்கிரமிக்கப்படுகிறது. மண்ணும் காற்றும் நிறமிழந்து பின்வாங்குகின்றன. ஆக்கிரமிப்பு எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை. வானத்திலிருந்து வந்திருக்கலாம் என்றோர் எண்ணம் நிலவியது. ஏனென்றால் பூமியிலிருந்து அந்நிய ஆட்கள் யாரையும் அவர்கள் பார்க்கவில்லை, பார்த்ததுமில்லை. அவர்கள் எல்லைக்கு அப்புறம் இருக்கிற பீக்காளான்கள் மூடிய நிலத்தில் கால் வைக்கவோ அந்தப் பக்கம் போய் வரவோ எப்போதும் எந்த அவசியமும் நேர்ந்ததில்லை. அவர்கள் என்ன வேண்டுகிறார்களோ அவை அனைத்தையும் அவர்கள் மண் பெருங்கருணையோடு அபரிமிதமாகவே வழங்கி வந்தது. அவர்களுடைய காற்று ஒருபோதும் ஏமாற்றியதில்லை. மழையைக் கொண்டு வாவென்றால் கொண்டு வரும். பயிர்களில் வெளிச்சம் படும்படி விலகிக்கொள் என்றால் விலகும். வீட்டுக் கூரைகளில் புகாதே என்றால் அடக்க ஒடுக்கமாக குறுகிய வாயில் வழியே உள்ளே சென்று சோற்று வாசனைகளை சேகரித்துக் கொண்டு வெளியேறும். அந்தக் காற்றும் கூட எல்லை தாண்டிப் போனதில்லை. காலகாலமாக அப்படித்தான். திடீரென்று ஓரடிக்கு மேல் பீக்காளான்கள் முளைத்து அந்நிய ஆக்கிரமிப்புக்கு ஆளாகிவிட்டது. எல்லை ஓரமாக நட்டிருந்த மரக்கன்று ஒன்று முழுகிப் போய்விட்ட தருணத்தில்தான் அவர்கள் அதை அறிந்தார்கள். ஓடி வந்து பார்த்த எல்லோர் மனதிலும் பெரும் பீதி சூழ்ந்தது. அழிவுக்காலம் நெருங்கிவிட்டதாய் உணர்ந்தார்கள். தங்கள் சிறுவர்களை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு மெளனமாய் கண்ணீர் வடித்தார்கள். காற்றையும் மண்ணையும் விழுந்து விழுந்து கும்பிட்டு கதறினார்கள். மேல போனவனே, நீ கேட்கக்கூடாதா என்று பொழுதிடம் முறையிட்டார்கள். அநேகமாக அது தெய்வ குத்தமாகத்தான் இருக்கும் என்றும் இப்போதெல்லாம் கடவுள் வழிபாட்டில் யாருக்கும் கவனம் இல்லாமல் போய்விட்டதே என்றும் மனம் நொந்து புலம்பினார்கள். ஊர் கட்டளைப்படி அவர்களின் கடவுளர்களான காளிக்கும் முனியப்பனுக்கும் ஒருவாரத் திருவிழா சாட்டி பொங்கல் கொண்டாடினார்கள். ஆடுகள், எருமைகள், கோழிகளை பலியிட்டும் திருப்தியுறாத சிலர் கைகளை அரிந்து எரிந்தனர். காளி பீடத்திற்கு பரம்பரையாக பூசை செய்யும் பூசாரி யாரும் எதிர்பார்க்காத தருணத்தில் கழுத்தை சீவிக்கொண்டு மாண்டான். கடவுளின் கோபம் இனி தணிந்துவிடும் என்றே நம்பினார்கள். நாளொன்றுக்கு ஒரு குடும்பம் என்று முறை வைத்துக்கொண்டு பூசை செய்து படையல் போடுவதும் தொடர்ந்தது. கடவுளோடு சேர்ந்து காற்றும் மண்ணும் குளிர்ந்தன. பீக்காளான்களை ஏவுபவர்களைப் பற்றி இனி கவலை இல்லை என்று குதூகலித்த சமயம் ஓர் இரவுக்குள் இன்னும் ஓரடி தூரம் ஆக்கிரமிப்பு நடந்திருந்தது. அவற்றை அழித்து தங்கள் எல்லைக்குள் கொண்டு வந்துவிட என்னதான் முயன்றபோதும் அவர்களுடைய காற்று அந்த திசை நோக்கி நகரவே பிரியப்படவில்லை. அவர்களுடைய கட்டளையைக் கேட்டும் கேட்காதது போல பாவனை செய்தது. மண் தன்னுடைய நிறத்தை வழங்கவும் சம்மதிக்கவில்லை. பீக்காளான்கள் மேல் அவர்கள் கொண்ட கோபம் விரயமாயிற்று. அழித்த மறுநாள் அவை இன்னும் தளதளவென்று வளர்ந்து நிறைந்தன. காளான்களை யாரோ அனுப்புகிறார்கள் என்பதில் அவர்களுக்கு சந்தேகம் வரவில்லை. எதிரிகளை அழித்து அவர்களை காப்பாற்றும் சக்தி கடவுள்களுக்குமா அற்றுப்போயிற்று? அவர்களுக்கு உதவக்கூடாது என்பதில் அப்படி என்ன வைராக்கியம்? தலை அறுத்துக் கொடுத்த பூசாரியின் காவு போதவில்லையா? முன்பை விடவும் அதிகமான அளவில் பூசைகளும் பலியிடல்களும் நடந்தன. எந்நேரமும் ஒரு கூட்டம் சாமி குடியிருந்த மரத்தைச் சுற்றி கைகுவித்தபடி நின்றிருந்தது. ஆனால் காளான்களின் வளர்ச்சியும் பெருக்கமும் தொடர்ந்தன. அவர்கள் தங்கள் மண்ணையும் காற்றையும் இழந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் இதற்கு முன் இப்படியான எதிரிகளை சந்தித்ததேயில்லை. நேரடியாக மூர்க்கம் கொண்டு மோதும் துஷ்ட மிருகங்கள் நிலங்களில் புகுந்திருக்கின்றன. பட்டி ஆடுகளை கவ்வித் தின்றிருக்கின்றன. அவற்றை அழிக்க ஆயுதம் எடுத்து இரவு பகலாய் காவல் புரிந்திருக்கிறார்கள். அவற்றோடு போராடியிருக்கிறார்கள். அவை எல்லாம் கண்ணுக்குத் தெரிந்து மோத வருபவை. நேர்மையான எதிரிகள். இதுபோன்ற தந்திரங்கள் நிறைந்த எதிரிகளை அவர்கள் எதிர்கொண்டவர்கள் இல்லை. இரவுகளில் தீப்பந்தம் பிடித்துக் கொண்டு ஆண்களும் பெண்களுமாய் காவல் காத்தார்கள். குழந்தைகள் அங்கேயே உறங்கின. வீடு என்பதையே ஒருவரும் நினைக்கவில்லை. அப்படியிருந்தும் எந்த நிமிடத்தில் எதிரி வந்து விதைத்துவிட்டு போகிறான் என்பதையே அறிந்து கொள்ள முடியவில்லை. குறைந்த கால அவகாசத்தில் அவர்களுடைய மண்ணை பெருமளவுக்கு இழந்துவிட்டார்கள். இனி விளைச்சல் குறையும். வயிற்றை நிரப்பிக் கொள்ள முடியாது.
இழந்ததை விட இருப்பதையாவது காப்பாற்றிக் கொள்ள முடியாதா என்கிற ஏக்கமே பெரிதாயிருந்தது. காவல் காப்பது பயனில்லை என்றான பின் எதிரியின் பகுதிக்குள் தைரியமாக நுழைந்து பார்த்துவிடுவது என்பதே ஒட்டு மொத்த முடிவாயிருந்தது. எதிரியின் பலத்தை கணிக்க முடியாமல் எல்லோருமாய்ச் சேர்ந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதில் தயக்கமும் சேர்ந்தது. யாராவது ஒருவரை அனுப்பி எதிரியை அறிந்து வருவது சரியானதென்று கருதினார்கள். எல்லோரும் ஒருமனதாக முனியப்பனையே தேர்ந்தெடுத்தார்கள். முனியப்பன் அவர்களுடைய கடவுளின் பெயரைக் கொண்டிருந்தவன் என்பதோடு திடகாத்திரமான உருவமும் உடையவன். அவன் தன்னுடைய ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு நிலங்களைக் கடந்து தென்பகுதியில் வனங்கள் சூழ்ந்த ஒரு மலைப்பகுதிக்கு அடிக்கடி சென்றிருக்கிறான். எல்லையைக் கடந்தவன் முதலில் அவன்தான். அந்த மலைக்கு முடிவேயில்லை என்றும் அதற்குள்ளிருந்து வழி கண்டுபிடித்து வருவது பெரும் சிரமம் என்பதையும் அவன் எத்தனையோ கதைகளில் அவர்களுக்கு உணர்த்தியிருந்தான். அந்த மலையிலிருந்துதான் யாரோ ஒரு முனிவரிடம் சில எழுத்துக்களையும் அவன் கற்று வந்திருந்தான். அவர்களுக்குள்ளேயே தைரியமானவனாகவும் வெளி உலக வாசலை மிதித்தவனாகவும் அவனே இருந்தான். அவன் கருத்த உடலின் வடிவமைப்பும் திரண்ட மீசை துடிப்பும் தங்கள் கடவுளே திரும்பவும் பிறந்திருப்பதாக கருத வைத்தது. அவன் மீது மையல் கொள்ளாத பெண்கள் அவனை பார்க்காத பெண்கள்தான். எந்தப் பெண்ணுக்கும் அவன் மசிந்ததில்லை. தூசை தட்டி எறிவது போல அவன் மாரில் சாய்ந்த பெண்களையும் விலக்கிவிட்டு போயிருக்கிறான். அவனின் அசையாத தன்மையே அவனுக்கு எதிரியாகவும் மாறியிருந்தது. அவனை பழிவாங்கும் எண்ணம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிறந்திருக்க வேண்டும். அவனையே எல்லோரும் சுட்டியதற்கு வேறொரு காரணமும் உண்டு. அவனை அனுப்ப மறுப்பதற்கு தாயோ தந்தையோ இல்லை. அவனுக்கென்று கொஞ்சம் ஆடு மாடுகளும் சிறிதளவு மண்ணும் காற்றும்தான். அவர்களில் அவனையே அறிவுடையவனாகவும் கருதியிருந்தார்கள். ஒரு சோகம் கவிந்த பொழுதில் தேவையான ஆயுதங்களைக் கையில் எடுத்துக்கொண்டு எல்லை கடந்து அவன் போனான். பெண்களும் ஆண்களும் குலவையிட்டு வழி அனுப்பினார்கள். அவன் நல்லவிதமாக திரும்பி வரவேண்டும் என்று எப்போதும் கடவுளிடம் வேண்டுவதாகவும் நம்பிக்கை ஊட்டியிருந்தனர். அவர்களின் நம்பிக்கைச் சொற்களை ஒரு மெல்லிய புன்னகையுடன் அங்கீகரித்துக் கொண்டு சிறிதும் பயமற்றவனாக பீக்காளான்களை மிதித்து அழைத்துக் கொண்டு அவன் நுழைந்தான். நுழைந்த சில கணங்களில் சிறிது சிறிதாக அவன் உருவம் கரைந்து அவர்கள் கண்களுக்கு தெரியாமல் போயிற்று. வெகுதூரம் வரை பார்வையில் பின்தொடர முடியும் என்று நம்பியிருந்த அனைவரும் ஏமாந்தனர். எதிரி விஷக்காற்றை சுவாசிப்பவன் என்று சிலர் கூறினர். இனி முனியப்பன் திரும்ப முடியாது என்றும் அதற்கான அபசகுனம்தான் பார்வையிலிருந்து அவன் சீக்கிரம் கரைந்து போனது என்றும் அவர்கள் கூறினர். மிகப் பெரும் வனமலைக்குள் நுழைந்தபோது கூட இனி திரும்ப மாட்டான் என்றுதான் எல்லோரும் நினைத்திருந்தோம். ஆனால் அவன் எவ்வளவு கதைகளை சேகரித்துக் கொண்டு திரும்பினான் என்று எதிர்கேள்வி போட்டார்கள் சிலர். அவனுடைய திறமையில் நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் அநேகம். அவன் போனபின் பெண்கள் எல்லோரும் வெறுமையாக உணர்ந்தார்கள். அவனை பார்த்துக் கொண்டிருந்த வாய்ப்பும் பறிபோய்விட்ட சோகம் சூழ்ந்தது. அவன் போன சில நாட்கள் ஆக்கிரமிப்பு இல்லை. அவன் இருப்புத்தான் ஆக்கிரமிப்புக்குக் காரணம் என்று பலரும் வெளிப்படையாக முணுமுணுத்தார்கள். அவன் குலக்கேடன் என்றும் பெரியவர்கள் பேச்சைக் கேட்காமல் வனமலைக்குள் புகுந்து திரும்பியதும் கடவுளுக்கு பொறுக்கவில்லை என்றும் வைத்தார்கள். அதற்கு முன் தங்கள் எல்லையைக் கடந்து எதிர்ப்பக்கம் போக கால் வைத்தவர்கள் எப்படியெல்லாம் இரத்தம் கக்கிச் செத்தார்கள் என்பதைக் குறித்து இரவு நிலவொளிகளில் கதைகளைச் சொல்லி மாய்ந்தனர். துஷ்டன் ஒழிந்தது நல்லதுதான். இனிமேல் ஆக்கிரமிப்பு இருக்காது என்றும் புதிய பூசாரி சாமியாடி செய்தி சொன்னான். அது விதைப்புப் பருவம். மழையைக் காற்று வாரி வந்தது. அவன் போதில் காற்றுக்குக் கூட குதூகலம்தான் என்றார்கள். நீர்நிலைகள் நிறைந்தன. 2-3 போகங்களுக்கு நீர் போதும். அவனை வனமறையில் இருந்து திரும்பி வந்தவுடனேயே பலி போட்டிருக்க வேண்டும். விட்டுவிட்டதால்தான் இவ்வளவு மண்ணை இழக்க வேண்டி நேர்ந்தது என்று கோபத்தில் பல் கடித்து பல நேரங்களில் பேசிக் கொண்டார்கள். எல்லா இடங்களிலும் அவனைக் குறித்தான பேச்சுத்தான். விதைப்பு இந்த பருவத்தில் வெகு சுவாரஸ்யமாயிருந்தது. பேசுவதற்கு ஒருபோதும் இப்படியான விஷயம் அவர்களுக்கு கிடைத்ததேயில்லை. அவன் குலக்கேடந்தானோ என்ற சந்தேகம் பெண்களுக்கும் வந்திருந்தது. விதைப்பு முடிந்து பயிர்கள் தழைந்தன. அதுவரைக்கும் கூட எதுவுமில்லை.
முன்பு போலவே ஓர் இரவுக்குள் எல்லைப் பயிர்கள் நிறம் வெளுத்து மண் நிறம் மாறிப்போயிருந்தது. அவனை விட்டுவிட்டு மீண்டும் எதிரியைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கினார்கள். பயிரில்லாத காலத்தில் நடந்த ஆக்கிரமிப்பை விட பயிர்கள் கண் முன்னால் வெந்து சாகத் தொடரும் ஆக்கிரமிப்பை அவர்களால் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. பிள்ளைகளை இழந்தது போல் வாய்விட்டு கதறி அரற்றினார்கள். அடுத்து என்ன செய்வதென்று யாருக்கும் தெரியவில்லை. சிந்திக்கவே திராணியற்றுச் சோர்ந்து போய்க் கிடந்தனர். முனியப்பனை போன்றிருந்த இளவட்டங்கள் ஒன்று கூடி இரண்டு பேர்களாக எதிர்ப்பக்கம் நுழையலாம் என்றும் ஒருவன் ஆபத்தில் சிக்கிக் கொண்டாலும் ஓடிவந்து செய்தி சொல்ல இன்னொருவன் முயல வேண்டும் என்றும் முடிவெடுத்து முதலில் 2 பேரை அனுப்பினார்கள். அவர்களை வழியனுப்ப யாரும் வரவில்லை. அவர்களுக்கு கொடுக்க நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகள் எதுவும் அவர்கள் வசம் இல்லை. அழுகையின் ஓலத்தை அவர்கள் மேல் சுமத்த விரும்பாமல் வீடுகளை அடைத்துக் கொண்டனர். 1-2 இளவட்டங்கள் எல்லை வரை வர அந்த 2 பேரும் சாம்பல் பூத்த எதிர்நிலத்தில் கால் பதித்து வெகு விரைவில் கரைந்து போனார்கள். அந்த இருவருக்கும் தாய் தந்தையர் இருந்ததால் இறப்புக் கால ஒப்பாரி தீர்க்கமாக ஒலித்தது. அவர்களில் யாராவது ஒருவர் திரும்பக்கூடும் என்றும் பயிர்கள் கதிர் பிடிப்பதற்குள் அவர்கள் திரும்பி விடுவார்கள் என்றும் இளவட்டங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்பிக்கை வழங்க கூட்டுப்பணம் போனார்கள். இளமை துள்ளலில் அவர்கள் பேசுகிறார்கள் என்றும் எல்லை கடந்து போனவன் எவனும் திரும்பிய வரலாறில்லை என்றும் பெரியவர்கள் முணுமுணுத்தார்கள். ஆனால் எல்லை பறிபோவதைத் தடுக்க வேறு வழியேதும் அவர்களால் சொல்ல இயலவில்லை. அடங்கிப் போவதைத் தவிர என்ன முடியும்? எல்லைகளில் எந்த நேரத்திலும் இளைஞர்கள் உலவிக் கொண்டே இருந்தனர். நெற்றி மேட்டில் வைத்த கை இறங்கவே இல்லை. அந்தப் பக்கம் சிறு அசைவுகள் நேர்ந்தாலும் அவர்களின் இதயம் அடித்துக் கொண்டது. நாளாக நாளாக நம்பிக்கை தளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இளைஞர்களிடம் ஆர்வம் பெருக்கெடுத்தது. என்ன இருக்கிறது அங்கே? செத்தொழிந்தாலும் சரி, அதை பார்த்துவிட வேண்டும் என்பதே வைராக்கியமானது. பெரியவர்கள் ஒருவருக்கும் சம்மதமில்லை. வீட்டில் பூச்சிகளைப் போல் தங்கள் எதிர்காலத்தை கொண்டு போய் நெருப்புக் குழியில் கொட்ட வேண்டுமா என்ற கேள்வி அவர்கள் பக்கமிருந்து ஒலித்தது. ஆர்வக் குமிழிகளில் அவர்கள் கேள்விகள் மோதிச் சிதறின. அடுத்து 2 இளைஞர்கள் எல்லை கடந்து காலெடுத்து வைத்தனர். அவர்கள் போனபோது துளி அழுகை இல்லை. விம்மிக் கிடந்த பெண்களை ஆட்டுப்பட்டிகளில் உள்ளொட்டி அடைத்தனர். எல்லைப் பகுதி எங்கனும் கொட்டு முழக்கும் ஆட்டமும் சேர்ந்து புழுதி பறந்தன. அவர்கள் திரும்ப மாட்டார்கள் என்பது பலருக்கு உறுதியாக தெரிந்தபோதும் யாரும் கவலைப்படவில்லை. மர்மங்கள் சூழ்ந்து வெளி உலகம் ஒன்றுக்குள் காலடி வைத்த பின் காணாமல் போவதோ மாய்ந்து போவதோ எதுவாக இருந்தாலும் பெருமைதான். கட்டப்பட்ட எல்லைக்குள் எத்தனை காலம் வெந்து புழுங்கியாயிற்று. இதற்குள்ளேயே சுழன்று சுழன்று காற்றுக்கூட வெம்மை படிந்து போயிற்று. இந்த மண்ணிலேயே திரும்பத் திரும்ப ஒரே தானியத்தை விதைத்து கை சலித்தாயிற்று. முனியப்பன் சொல்லவில்லையா, நமக்குத் தெரியாத எத்தனையோ செடி கொடிகள் பயிர் பச்சைகளை மலைப்பக்கம் பார்த்ததாக? அப்போதெல்லாம் கேலி செய்து பேசியதும் காளைக்கு ஆகாதென்று பயம் காட்டியதும் அவர்கள் நினைவுக்கு வந்தன. எல்லை கடப்பது என்பது சாகசம் நிறைந்து வீரச் செயல் என்றும் அலை போல ஒன்று சேர்ந்து இளைஞர்கள் எல்லோரும் அப்பக்கம் போக தயாராகின்றனர் என்பதும் பீதியாய் சூழ்ந்தது. கருப்புப் புள்ளிகள் கொண்ட மரப்பல்லிகள் எல்லா பக்கங்களிலிருந்தும் சகுனம் சொல்லின. சாக்குருவிகள் வீட்டுக் கூரைகள் மேல் வந்தமர்ந்து சாவகாசமாய் இறகு கோதின. எந்தச் சகுனத்தையும் இளைஞர்கள் சட்டை செய்யவில்லை. எப்போதும் நடப்பதுதான், இன்றைக்குத்தான் அவற்றை கவனிக்கிறீர்கள் என்றும் சாதாரணமாக சமாதானம் சொன்னார்கள். தாய்மார்களின் கண்ணீர் துளிகளைச் சுமந்து கொண்டு எல்லை கடந்து கரைந்தனர். காதலிகளில் சிலர் காதலர்களை பிரிய இயலாமலும் வெளி உலகத்தில் என்ன இருக்கிறதென்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்திலும் அவர்களின் கைகோர்த்து அடி வைத்தனர். இளைஞர்கள் 2 பேராகவும் கும்பலாகவும் திருவிழாக் கூடடம் போல வெளியேறினர். அவர்கள் போகப் போக எல்லை குறுகுவதும் தொடர்ந்தது. எதிரியின் ஆக்கிரமிப்பு வெகு வேகமாய் நிகழ்ந்தது. எல்லோரும் முனியப்பனை திட்ட ஆரம்பித்தனர். அவன்தான் மாயப் பிசாசுகளை ஏவி இளைஞர்கள் மனங்களை கெடுத்திருக்க வேண்டும் என்றனர். பிறந்தபோதே தாய் தந்தையை விழுங்கிய அரக்கன், சொல்பேச்சு கேளாத முரடன் என்றெல்லாம் தூற்றினர்.
அவன்தான் வெளி உலக ஆசையாகிய தீயை தங்கள் இனத்தின் மேல் வைத்துவிட்டு ஓடிவிட்டான் என்பதே ஒத்த கருத்து. இளைஞர்களுக்கோ முனியப்பனே ஆதர்சமானான். அவன் அத்தனை எளிதில் மாயக்கூடியவன் அல்லவென்பதும் வெளி உலக இன்பங்களை அவன் அனுபவித்துக் கொண்டிருப்பான் என்பதும் அவர்கள் நம்பிக்கையாயிற்று. எதிரியின் உலகம், எதிரியின் எல்லை என்பதெல்லாம் நடக்க மாட்டாத கிழடுகளின் வெற்றுக் கூக்குரல். வெளி உலகம் என்பதே இளைஞர்களின் பரவலான பேச்சு. எல்லை தாண்டி காலடி வைத்ததும் வித்தியாசமான நறுமணத்தையும் பறப்பது போன்ற உணர்வையும் அவர்கள் எட்டினர். முனியப்பனைப் போல திரும்பாமல் நேராக அவர்கள் நடந்து போய்க் கொண்டிருக்கவில்லை. திரும்பத் தன் மக்களை பார்த்துக் கை ஆட்டினர். விதவிதமான ஒலிகளை எழுப்பிக் கொண்டு குதித்துக் கொண்டே நடந்தனர். எல்லைக்குள்ளிருந்து கண்டவர்கள் எல்லோரிடமும் அந்த உற்சாகம் தொற்றிக் கொண்டது. கடைசி இளைஞனும் எல்லை கடந்தபோது அவர்கள் மண்ணும் காற்றும் வீடுகளிலிருந்து கண்ணுக்கெட்டும் தொலைவாய் சுருங்கிவிட்டது. கிழடுகள் எப்படியும் தங்கள் காலம்பரை மண்ணையும் காற்றையும் முற்றிலும் இழந்துவிட முடியாது என்று நம்பியிருந்தனர். நடுத்தர வயதுக்காரர்களும் பெண்களும் எல்லைக்காவல் இருக்கும் இரவுகளில் புகை படிந்த உருவங்களை எதிரி எல்லைக்குள் காண முடிவதாய் தகவல் கூறினர். ஆனால் அவற்றை நோக்கி இருந்த ஈட்டிகளும் கத்திகளும் வெறும் இரும்புத் துண்டங்களாய் திரும்பி வந்து விழுந்தன. அந்த உருவங்கள் காற்று வடிவில் வருவதாகவும் அதனால்தான் தாக்குதலுக்கு சிக்கவில்லை எனவும் கூறினர். ஆனால் அவர்கள் எல்லை வீட்டுக்கு மிக அருகில் வந்துவிட்டது. சேமிப்புத் தானியங்களைத் தவிர வேறொன்றுமில்லை. மிகக் குறுகிய எல்லைக்குள் ஜாடிக்குள் அடைப்பட்டது போல காற்று சுழன்று சுழன்று கதறியது. மண் பாளம் பாளமாக வெடிக்க ஆரம்பித்தது. இரவுகளில் காவல் இருந்தவர்கள் கூட்டம் கூட்டமாய் புகை உருவங்களைக் காண ஆரம்பித்தனர். ஆனால் அவற்றை பிடிக்க இயலவில்லை. அப்படியான ஓர் இரவில் கையிலேந்திய தீப்பந்த ஒளியால் ஒரு புகை உருவத்தை தடுக்க முனைந்த பெண்ணொருத்தி அவ்வுருவத்தின் முகம் கண்டு திகைத்துப் போனாள். அவள் ஒரு காலத்தில் மயங்கிக் கிடந்த முனியப்பனின் முகம். ஆனால் ஒடுங்கி ஜீவனற்றுத் தெரிந்தது. ஒரே கணம்தான் விலகி ஓடிற்று உருவம். அவள் மனத்தில் பீரிட்ட ஒப்பாரியின் ஓலத்தை ஏந்தியபடி எல்லை உடைத்துக் கொண்டு காற்றும் வெளியேறத் தொடங்கிற்று. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.